வணக்கம் உறவுகளே. உலகமே ஸ்தம்பிச்சு போய் பார்க்கிற ஒரு மாபெரும் பிரேக்கிங் நியூஸுடன் இப்ப உங்களை முன் வந்திருக்கிறேன். ஈரான் இப்ப தன்னோட பெட்டியில இருந்த மிக பயங்கரமான ஆயுதத்தை வெளியில எடுத்துட்டுது. ஈரானிய புரட்சிகர காவற்படையான IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ், இப்போதே ஒரு உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இந்த செய்திய ஈரானின் அதிகாரப்பூர்வ ஊடகமான மெஹர் மற்றும் தஸ்னீம் ஆகிய நிறுவனங்கள் தலைப்புச் செய்தியா போட்டிருக்கணும். இஸ்ரேலோட இதய பகுதியில இருக்கிற மிக முக்கியமான இடங்களை இலக்க வச்சு ஈரான் தன்னோட அதிநவீன காரம்ஷார் 4 ஏவுகணைகளை ஏவி ஒரு மாபெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கு. உறவுகளே, இந்த காரம்ஷார் 4 என்றது சாதாரண ஏவுகணை இல்ல. இதை ஈரானிய ராணுவம் கைபர் என்று செல்லமா அழைக்குது. இது கிட்டத்தட்ட 1500 கிலோவுக்கும் அதிகமான அதிபயங்கர வெடிபொருட்களை சுமந்து கொண்டு 2000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால இருக்கிற இலக்குகளை கூட துல்லியமா தாக்கும். இதோட வேகம் என்ன தெரியுமே? வளிமண்டலத்துக்கு வெளியில ஒலியின் வேகத்தை விட 16 மடங்கு வேகமாவும், பூமிக்குள்ள நுழையிறப்ப ஒலியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகமாவும் பாயக்கூடிய ஒரு அரக்கன் இது. இதனாலதான் உலக ஊடகமான அல் ஜசீரா கூட இந்த ஏவுகணையோட அழிவு சக்தியை பற்றி இப்ப வியந்து பேசிக் கொண்டிருக்கு. ஈரானோட இந்த தொழில்நுட்பம் இஸ்ரேலோட வான் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கிட்டது. இந்த தடவை ஈரானோட குறி சுல்லா சாதாரணமான இடங்கள் இல்ல. இஸ்ரேலோட உயிர்ப்பாயிருக்கிற பென் குரியன் சர்வதேச விமான நிலையம் தான் ஈரானோட முதல் இலக்கு. அந்த விமான நிலையத்தோட ஓடுதளங்களும் கட்டுப்பாட்டு அறைகளை இந்த காரம்ஷார் 4 ஏவுகணைகள் பதம் பார்த்திருக்கணும் என்று மெஹர் உறுதிப்படுத்தியிருக்கு. அது மட்டுமில்லாம இஸ்ரேலோட மிக ரகசியமான மற்றும் பலம் வாய்ந்த வான்படை தளம் 27 மேலையும் இந்த ஏவுகணைகள் விழுந்து வெடிக்கிருக்கு. இந்த தளத்துல இருந்துதான் இஸ்ரேலோட போர் விமானங்கள் ஈரானை நோக்கி பறக்கிறது வழக்கம். ஆனா இப்ப அந்த தளமே செயலிழந்து போயிருக்கு என்றதுதான் ஈரானிய தரப்பு சொல்ற பகிர் தகவல். உறவுகளே, இஸ்ரேல் இவ்வளவு காலமா பெருமை பேசின அந்த ஏரோ மற்றும் அயன்டோம் பாதுகாப்பு வளையங்களை இந்த காரம்ஷார் 4 ஏவுகணைகள் ஒரு ஊசி மாதிரி கிழிச்சு கொண்டு போயிருக்கு. இந்த ஏவுகணைகளோட பாதையை நடுவிலேயே மாற்றக்கூடிய வசதி இருக்கிறதால இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தால இதை ட்ராக் பண்ண கூட முடியல. ஈரானிய புரட்சிகர காவற்படை வெளியிட்ட அந்த அறிக்கையில, எங்கட தலைவரோட உடலை கூட அடக்கம் செய்ய விடாம குண்டு போடுற உங்களை நிம்மதியா மூச்சு விட கூட நாங்க விடமாட்டோம். இஸ்ரேலோட பல பகுதிகள் இப்ப தீப்பிழம்புகளால வானத்தையே முட்டிக்கொண்டு இருக்கு என்று சர்வதேச செய்திகள் சொல்லுது. தலைவர் ஆயத்துல்லா காமனையோட அந்த அரச இறுதிச் சடங்கு ஒத்திவைக்கப்பட்ட அந்த துக்கத்தையே ஈரான் இப்ப ஒரு பெரிய போருக்கான ஆயுதமா மாற்றியிருக்கு. ஈரானின் இந்த நேரடி பதிலடி போர் மத்திய கிழக்கையே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள கொண்டு வரும் என்றதுல சந்தேகமே இல்ல. உறவுகளே, ஈரானின் இந்த காரம்ஷார் 4 பாய்ச்சல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே இஸ்ரேலோட வான் பாதுகாப்பு சிதறி போயிட்டுதா? உங்களோட ஆழ்ந்த கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கோ. தொடர்ந்து போர்க்கள அப்டேட்டுகளை நம்மட யாழ்ப்பாணம் பாஷையில உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.